வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பு நண்பன் மாட்டேஸ்கே. ஹலோ, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதுசாக வந்திருக்க ராய்ஸ்டாரோட பண்டில் தான் வந்து எடுக்க போறோம். புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேடு பண்டில். பர்பிள் ஷேடு பண்டிலோட இன்னொரு பண்டில் விட்டுருக்கானுங்க, பழைய காலத்து எலைட் பாஸ் மாதிரி இருக்கு. ஸோ வாய் பேசாம பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஒரு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்க. ஸோ அனிமேஷனே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பழைய பாடல், அதாவது எலைட் பாஸ் முன்னாடி பார்த்து விட்டுருந்தானுங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஒரு காலத்தில் ரேராக இருந்த பண்டில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க. ஸோ வர பார்த்தீங்கன்னா கர்ணா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேர் பண்டலாக விட்டு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ மண்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கு. ஸோ இந்த மண்டைக்காக தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மண்டையை தவிர்த்து மெத்தபடி எதுவும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஷர்ட் மட்டும் ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ மெத்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு காலத்தில் இந்த ஒரு பண்டலுக்காக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஏங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்ட மாதிரி தான் இருக்குது. அதாவது டோக்கன் டவரில் விட்டுருக்கானுங்க. ஒரு ரிங் டோக்கனில் விட்டுருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மனசாரி. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைமண்ட் இருக்குது. இந்த 6 டைமண்டை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி மட்டும் போட்டு வந்துடுவோம். ஸோ மந்த்லிக்குள்ளேயும் போயாச்சு டக்குன்னு போயிட்டு வாங்கிடலாம். ஸோ காசு பார்த்தீங்கன்னா 799 ரூபா போகுது. சரி போடுவோமா? சப்ஸ்கிரைப். என்னடா அது டிரான்சாக்ஷன் ஃபெயில்டா? திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஐயப்பா திரும்படி வர மாட்டேங்குது. என்னடா அது, ஒருவேளை டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணக்காரர் எதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா தடங்களாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. நம்ம போய் வெளியே போயிட்டு வருவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லியே போயிட்டு போட்டு வந்துடுவோம். ஸோ முதல்ல போய்ட்டு மந்த்லியே போட்டுட்டு வருவோம். 962 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ பைக் கொடுத்துருவோம். பைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் போயிட்டு ப்ராசஸிங் வந்துருச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக போடுறேன். ஸோ நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கீழே ஒரு ஹை பட்டன் இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 1000 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணியாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைமண்டு 1057 டைமண்ட் வந்து க்ளைம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் இருக்க பண்டில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் வந்து பிடுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நூபு காஸ்டியூம் வந்து வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு. ஸோ அப்படியே கன்ஸ்கின்னே வந்து அன்னைக்கு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓவராக பேசினா வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருவீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பின் பண்ணிடலாம் வாய் பேசாமல். ஸோ முதல் ஸ்பின்னு 90 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ 20 பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 90 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதாவது கொடுப்பானுங்களா? 3 2 கொடுக்கல. முதல் ஸ்பின் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ முதல் ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 900 சில டைம் கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா இல்லைன்னு பார்ப்போம். அந்த பண்டில் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கம்மியான டைமண்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் என்ன கொடுக்குறானுங்க? இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்தா ஏமாற்றிட்டானுங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 6 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. 179 டோக்கன் கிட்டே இருக்குது. 250 டோக்கன் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பண்டில் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 டைமண்ட் கிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா ஒரு 9 தடவை போடலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். நம்மளுக்கு ஏதாச்சும் லக்கு கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ 20 டைமண்டில் சிங்கிள் பீஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. சிங்கிள் டோக்கனு. அடுத்து 20 இதுலேயும் சிங்கிள் டோக்கன் தான் போடுவோம். திரும்படி சிங்கிள் போடுவோம். ஸோ திரும்படி சிங்கிள் ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்ப்போம். லக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? 2 டோக்கனு 1-2 கொடுக்குறானுங்களே. ஐயோ, எனக்கு ஒரு ராய்ஸ்டார் பண்டில் வேணுமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வாச்சும் கொடுக்குறா. ஆடே அப்பா, என்னடா அது கேர்ள் பண்டில் கொடுக்குறீங்க? நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஐயோ, பாய் பண்டில் கொடுக்கலாம் பார்த்தா இவங்க கேர்ள் பண்டில் கொடுக்குறானுங்க. இது எதுக்கு இருக்குன்னே தெரியல. நான் கேர்ள் பண்டிலே யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னத்தை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்டிலும் அது கூடவே பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேஸ்ட்டு தான். சரி அடுத்து போடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ராயில் ஒரு 2-3 ஸ்பின்னாக போட்டுட்டு வந்தால் தான் வந்து ஒரு லக்கு கிடைக்கும்னு ஒரு தோணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பின், 1 அப்புறம் 2, இந்த 2 ஸ்பின் வச்சு தான் போட்டுருப்போம். 3 ஸ்பின் வேண்டாம். சரி பார்த்தீங்களா, இப்போ ஒரு 90 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணி வைப்போம். கொடுங்கடா. ஆடா, ஐயோ கடுப்பேத்துறாங்க மயிலாடு. ஸோ இன்னொரு 90 வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு 90. இந்த ஸ்பின்னாச்சும் கொடுத்துருங்கடா காளியாத்தா. கொடுங்கடா. ஆடா டே, என்னடா லூட் பாக்ஸாக கொடுக்குறீங்க? அட கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்து போன லூட் பாக்ஸ் வேறு கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த பேக்கெல்லாம் வேறும்னு யார் தான் அழுதான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் என்ன டிசைன்னு சொல்லிட்டு என்ன கந்தர குளத்தில் விட்டு வச்சுருக்கானுங்க. சோளக்காட்டு பொம்மை காப்பி அடித்து வச்சுருக்கானுங்க. இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 203 டோக்கன் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 500 டைமண்டில் பார்த்தீங்கன்னா 250 டோக்கன் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே எடுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா போயிடலாம். இன்னொரு டாப்அப்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை
இப்போயே கொடுத்துருங்கடா 2 டோக்கனு. ஸோ இது நான் அப்படியே கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன், எதிர்பார்த்தேன். ஸோ அடுத்து ஒரு 20 கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க போலையே. ஐயப்பா 500 டைமண்டாக இருக்குது. நம்மகிட்ட 250 டோக்கன் வேணும், கொடுப்பாங்கலாம் தெரில. ஸோ அடுத்து ஒரு 90 போட்டிருக்கேன். 3 3 2 ஓகே. டோக்கன் தடவை 10 வந்திருக்கும், பரவாயில்ல 10 டோக்கன் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஒரு 90 போடுவோம் யோசிக்காமல். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அங்கே இங்கே டச் பண்ணி போட்டு பார்ப்போம். கொடுங்க கொடுங்க. இல்லைன்னா எல்லாமே 90 டைமண்டுக்கு 5 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா 29 டோக்கன் கிட்ட வேணும். 300 டைமண்டில் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அந்த 10 டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிடச்சிச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கோல்ட் ட்ரையில் ஒரு 2 ஸ்பின்னு போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் வந்து போட்டுருவோம் யோசிக்காமல். கொடுங்கடா, கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க. 2 2 2 கொடுக்குறானுங்க. ஐயோ இன்னும் 20 டோக்கன் கிட்ட வேணும். ஸோ 200 டைமண்ட் இருக்குது. ஒரு 90 போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் வந்து ஒன்று ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் வச்சு கொடுப்பாங்களான்னு. அப்படியே கொடுங்கடா, ஒரு 10 டோக்கனாச்சும் கொடுங்கடா. அதுலாம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோக்கன் அந்த 7 6 டோக்கனில் தான் இருக்குது. ஒரு 90 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணால் 7 இல்லை 6 டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஸோ ஒரு 20 டைமண்ட் வந்து திரும்பி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த 20 டைமண்டில் ஏதாச்சும் கொடுப்பானுங்களா? 10 டோக்கனு அது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பண்டில்கிட்ட போயிட்டு அப்படியே வந்துருச்சு. ஸோ ஒரு டோக்கனு எப்படிலாம் ஏமாத்துறான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருக்கேன். இதில் ஏதாச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா 1க்கு 2 கொடுக்குற மாதிரி கொடுக்குறானுங்க. ஸோ 2 டோக்கனா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஸ்பின்னு சரிங்களா, ஒரே ஸ்பின்னு 10 டோக்கன் வேணும். கிட்டத்தட்ட அவன் கரெக்டாக 10 டோக்கன் வேணும். 10 டோக்கன் கொடுத்தாங்கன்னா இந்த பண்டில் வந்து எடுத்துடலாம். இல்லைனா வந்து திரும்பி டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 டோக்கன் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எடுத்துடலாம். 90 டைமண்டு 10 டோக்கன்னு. ஸோ நம்பி ஸ்பின் பண்ணுறேன். நம்மளுக்கு கிடைக்குமா என்ன தெரில. கடவுள் மேலே புண்ணியத்தை போட்டு போடுவோம். கொடுங்கடா, ஒரு 10 டோக்கனாச்சும் கொடுங்கடா. பண்டில் கூட வேணாம். அடே என்னடா 7 டோக்கனு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ரைட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீக்லியும் போட விட்டானுங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா காசு கறியாயிருச்சு. ஸோ ஒரு 160 ரூபா வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஸும் போட்டாச்சு. ஸோ என் காசு கறியாக போச்சு. ஸோ 200 டைமண்டு 3 டோக்கனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வீக்லி போட்டிருக்கேன். ஸோ வேறு வழியே இல்லை, எல்லாம் உங்களுக்காக தான் இன்றைக்கி கண்டென்ட் போடணுன்ட்ருக்காங்க. கடைசியில் இந்த ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாதி டோக்கன் இருந்துச்சு. ஸோ அப்போயுமே பார்த்தீங்கன்னா பிடுங்குறானுங்க. ஸோ ஓகே 90 டைமண்டை போடுவோம். ஆல்ரெடி 10 டோக்கன் இப்போ கொடுக்குறீங்களா? வேணுக்குன்னுமே பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறானுங்க. 16 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க ஒரு ஸ்பின்னில். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரில. இப்போ காசு பூரா கறியாக போகுது. சரி ரைட்டு, இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துடலாம். இந்த ஒரு பண்டில் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 250 டோக்கன் கொடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 டைமண்ட் கிட்ட வேணும். ஸோ டோக்கன் இல்லாதவங்களுக்கு. ஸோ டோக்கன் வந்து ஒரு 230 240 வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப் அப்லாம் பண்ணி எடுக்காதீங்க. ஒரு கண்டென்ட்டுக்காக எடுத்தது ஓகேங்களா? சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கு பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூடவே பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் மாட்டேஸ்கே. பை கைஸ்.